மேலும் வருகின்ற 20 நாட்கள் அது அங்கனா அதிக தேகத்தோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வந்திருக்கிறேன். நண்பர்களே, நேற்றைய தினம் நம்ம முன்னாள் அமைச்சர் வி. செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனையோடு ஜாமீன் கிடைச்சிருக்கு. நேற்றைய தினம் நான் அப்படியே குடல் வழியா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போயிட்டு சென்னைக்கு வந்து கொண்டிருந்தேன். ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு ஏதோ வழக்கிலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு, அக்யூட் ஆயிட்ட அப்படிங்கிறது மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரோட வார்த்தையை சொல்றேன், என் வார்த்தையெல்லாம் இல்லை. புலித்தலையில பேசும்பொழுது என்ன சொன்னார்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும், வந்தால் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார். இது யாரோட ஸ்டேட்மெண்ட்? மாண்புமிகு முதல்வர். நீங்க பாருங்க, வீட்டில் எப்பவுமே சொல்லுவாங்க, நீ தப்பான விஷயத்த கெட்ட விஷயங்களை பேசாத, ஏன்னா தேவதைகள் மேல போய் கொண்டிருப்பார்கள். அவங்க காதல் அது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் புலித்தலையில பேசினத தேவதைகள் அந்த வழியா போகும்பொழுது கேட்டு ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னதுனால செந்தில் பாலாஜி ஜெயில இருந்த. யார் காரணம்? முதல்வர் தான். ஏன்னா இந்த வழக்கு தொடர்ந்ததே திமுக. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் உள்மனது ஆசையை ஆண்டவன் நிறைவேற்றி வச்சிருக்கான் அப்படிங்கிறதுதான் என்னோட கருத்து. இன்றைய தினம் காலையில மாண்புமிகு பிரதமர் அவர்களை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்துட்டு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லியிருக்கார். நாமளும் ததாஸ்து சொல்லியிருக்கேன். அப்படியே இருக்க நீங்க உங்களுக்கா கேட்கறது வேறதான் இருந்தேன். நான் இப்ப நேரம் சொன்னதே பிரசித்தி தான்.